கண்டிப்பாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது மணிரத்னம் சாரோட இப்போ ரொம்ப ஒரு காம்போ வந்திருக்கு. ரொம்ப அதுவும் இல்லாமல் உலக நாயகர் கமல் சாரோட ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன் நான். இன்னொன்று என்ன சொல்லணும்னா, இப்போ ரோகிணியில் நமக்கு செலிப்ரேஷன் இல்லை. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து நமக்கு ரொம்ப செலிப்ரேஷன் இருக்குது. இப்போ செலிப்ரேஷன் இல்லாமல் அது ஒரு நமக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. அது மட்டும் தான் நமக்கு வருத்தம். மற்றபடி நம்ம எப்போ நம்ம ஷோ ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எப்போ நம்ம வந்து தலைவர் தரிசனம் பார்க்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். இல்லை கண்டிப்பாக நாங்கள் வந்து எஸ்டிஆர்னாலே ஒரு தனி ஒரு ஃபேன் பேஸ் தான். ஸோ அது விதமாக நாங்கள் வந்து தலைவர் எப்போதுமே வந்து இனிமே இங்கே நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு செலிப்ரேஷனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் பிரதர். சாரோடைய கமல் சாரோடைய பேரப் பண்ணி பண்ணும்போது அந்த ஆக்டிங் ஸ்கில்ஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த படத்தில்? ஆக்டிங் ஸ்கில்ஸை வச்சு நம்ம எஸ்டிஆரை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. ஏன்னா ஆக்டிங்கில் வந்து அவர் வந்து சின்ன வயசுலேருந்து ரொம்ப பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ ரெண்டு பேருமே சின்ன வயசுலேருந்து சீனியர் இன்வெஸ்டில் இருக்கும்போது ரெண்டு பேருக்குமே நல்லா ஈக்குவலாக ஒரு ஸ்க்ரீன் பெர்சன்டேஜ் இருக்கும்னு நினைக்கிறேன் பிரதர். நீங்கள் வந்து இப்போ ட்ரைலர் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரியாகவும் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே எல்லாமே பக்காவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நம்ம ஷோ எப்போ வெயிட்டிங்லாக தான் வெயிட். விண்வெளி நாயகா பாட்டு எப்படி இருக்கு? கண்டிப்பாக அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஒரு புது ஜானராக இருக்குது. அந்த ஒவ்வொரு வரியும் சரி, அந்த விண்வெளி நாயகன்ற முதல் லைனுமே வந்து ஒரு ஒரு வித்தியாசமாக ஒரு ஒரு நல்ல ஒரு இதாக இருக்குது.